சிவாஜி கணேசனின் இல்லம் ஜப்தி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சிவாஜியினுடைய மகன் ராம்குமார் கூறியிருக்கிறார். சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. சிவாஜி கணேசனினுடைய வீடு ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சிவாஜி கணேசனுடைய இல்லம் ஜப்தி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பிரபுவினுடைய சகோதரர் ராம்குமார் அந்த வீடு பிரபுவுக்கு சொந்தமானது, எனவே இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன, நீதிமன்றம் என்ன பதிலளித்திருக்கிறது? ஏற்கனவே அந்த ஜெகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்கு அவங்க கடன் தொடர்பாகத்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த கடந்தொகை திருப்புமாறு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறது. அதில் பதிலளிக்காத காரணத்தினால் நீதிபதி அன்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அப்துல் குத்தூஸ் உத்தரவை பிறப்பிக்கும் பொழுது வீட்டை ஜப்தி செய்யுமாறு கடந்த வாரம் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் ராம்குமார் தரப்பும் அதே போன்று பிரபு தரப்பு இரு தரப்பிலுமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அதுவும் குறிப்பாக ராம்குமார் தரப்பில் இந்த வீட்டை ஜப்தி செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த மனுவை தாக்கல் செய்தார். அதே போன்று பிரபு தரப்பில் இந்த வீடு தங்களுக்கு சொந்தமானது என்றும், எனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் சிவாஜி வீட்டில் எந்த பங்கும் இல்லாத நிலையில் இந்த வீட்டை ஜப்தி செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வீட்டுக்கு பங்குதாரர் நான் தான் என்று பிரபு தரப்பில் அவர் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தனக்கு சொந்தமில்லை என்று ராம்குமார் தரப்பிலும் இந்த வீட்டுக்கு தனக்கு தொடர்பில்லை என்று ராம்குமார் தரப்பிலும் நீதிமன்றத்தில் வாதிட்டார்கள். அதே போன்று அந்த பட நிறுவனத்தின் சார்பிலும் அங்கு வாதிடப்பட்டது. அப்போது நீதிபதி இந்த வழக்கில் நான் இந்த உள்ள மூலங்களை முழுமையாக பார்வையிடவில்லை, பதில்முறை தாக்கல் செய்யவில்லை. அதே போன்று இந்த வழக்கில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாத உத்தரவு பிறப்பிக்க நேரிட்டது. அதே போன்று இரு தரப்பிலும் அமர்ந்து இது ஒரு சமரச தீர்வு காணும்படி அறிவுறுத்துவதாக நீதிபதி கூறினார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு தற்போதைய நிலையில் ஜப்தி உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தான் தள்ளி வைப்பதாகவும், அதற்குள் இந்த கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அதே போன்று இரு தரப்பிலும் அமர்ந்து பேசி கடன் பிரச்சனை தீர்வு கண்டு அது தொடர்பாக நீதிமன்றம் தெரிவிக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் வழக்கின் விசாரணை அடுத்த ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ராம்குமாருக்கு அந்த வீட்டில் பங்கு இல்லை என்கின்ற பட்சத்தில் எப்படி அந்த ஜப்தி உத்தரவை முதலில் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது? அதற்கு என்ன காரணம் சொல்றாங்க சுப்பையா? அதாவது ராம்குமார் தரப்பை பொறுத்தவரை சிவாஜி இந்த வீடு வந்து பிரபு பெயருக்கு மாற்றப்பட்டதாக தெரிகிறது. என்றால் பிரபு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கும் பொழுது இந்த வீட்டில் ராம்குமாருக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்றும் அதில் தனக்கு அது உரிமை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் ராம்குமாருடைய மகன் மருமகள் ஆகியோர் தான் இந்த படம் ஜெகஜால கில்லாடி படம் தொடர்பாக கடன் தொகை வாங்கியிருந்தனர். ஆகவே ராம்குமாருக்கும் இதில் தொடர்பு என்ற நோக்கத்தில் இந்த வீட்டை ஜப்தி செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் தற்போது ராம்குமாருக்கு இந்த வீட்டுக்குடைய பங்கை தனது மகன் பேருக்கு மாற்றிவிட்டார் என்று தெரிகிறது. எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை பிரபுக்கு சொந்தம் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் நீதிமன்றம் இந்த குடும்ப பிரச்சனை தொடர்பாக தான் தலையிட விரும்பவில்லை என்றும், எனவே கடன் பிரச்சனையை தீர்த்துவிட்டு இருதரப்பும் அந்த பட நிறுவனமும் சிவாஜியுடைய பேரன் தரப்பு நிறுவனமும் அமர்ந்து பேசி முடிவெடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. ஜப்தி உத்தரவிற்கு ஆளான வீடு நடிகர் பிரபுவிற்கு சொந்தமானது என்று ராம்குமார் உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்திருக்கிறார். இதன் காரணமாக இந்த ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா. கடன் பிரச்சினைக்கு தீர்வு காண அறிவுறுத்தி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமார் இல்ல ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த வீட்டில் தனக்கு பங்கு இல்லை என்றும், அந்த வீடானது தனது சகோதரர் பிரபுவிற்கு சொந்தமானது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே அந்த வீட்டினுடைய ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்.